தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, யூடியூப் எடுத்தாலே சேட் எஃபெக்ட்ஸ்ல இருந்து என் பேரு சுடலைக்கணி. நான் பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே கஷ்டப்பட்டு இருந்தேன். என் குடும்பம் ரொம்பவே சிரமப்பட்டு இருந்துச்சு. நான் பாத்தீங்கன்னா சேட் எஃபெக்ட்ஸ்ல போய் வேலைக்கு சேர்ந்தேன். நான் இப்ப வாரம் 16,000 வரைக்கும் சம்பாதிக்கிறேங்க அப்படின்னு சொல்லி நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் இப்ப எனக்கு வந்த மாதிரி உங்களுக்கும் நிறைய பேருக்கு வந்திருக்கும். உண்மையாவே ஷேடோ ஃபேக்ஸ்ல என்னென்ன டெலிவரிகள்லாம் இருக்கு, உண்மையாவே ஷேடோ ஃபேக்ஸ்ல நம்ம வாரம் 16,000 ரூபாய் சென்னையில சம்பாதிக்க முடியுமா? இது உண்மையா பொய்யா, இல்ல அவங்க விளம்பரத்துக்காண்டி ஒரு பப்ளிசிட்டிக்காண்டி அவங்க விஷயத்த பண்றாங்களா? அதை தான் இந்த வீடியோல ரொம்பவே தெளிவா பார்க்க போறோம். நீங்க பாத்தீங்க அப்படின்னா விளம்பரம் ஒண்ணு வருது, அந்த விளம்பரத்தை பார்த்தோன்னே இப்ப அவன் சரியான கஷ்டத்துல இருப்பாங்க. ஒரு வாரம் ஒரு 12,000 ரூபாய் கட்டணும், லோன் கட்டணும், வாரம் பாத்தீங்கன்னா 15,000 ரூபாய் லோன் கட்டணும், அப்படி கமிட்மெண்ட் இருக்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, நான் வாரம் 16,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன், ஷேடோ ஃபேக்ஸ்க்கு நன்றி, என் குடும்ப கஷ்டம்லாம் தீர்ந்து போச்சு அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், டைரக்டா போய் ஷேடோ ஃபேக்ஸ்ல வேலை பார்ப்போம். ஆனா அதுல சம்பாதிக்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்விக்குரியதான் இந்த வீடியோல உடைக்க போறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளாடி போலாம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு விஷயத்தை பார்த்துட்டு போயிடுவோம். சிம்ஜான் ஒரு டெலிவரி ஜாப், அதாவது போர்ட்டர் மாதிரியே சேம் தான், சிம்ஜா தான். அதுல பாத்தீங்கன்னா பார்சல் டெலிவரி பைக்லயும் பண்ணிக்கலாம், டாடா ஏஸ்லயும் பண்ணிக்கலாம், ஏன் கண்டெய்னர் வரைக்குமே சிம்ஜால டெலிவரி நம்ம பண்ணிக்கலாம். இது பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு தமிழரோட ஒரு கிரியேட் செய்யப்பட்ட ஒரு அப்ளிகேஷன் தான் சிம்ஜா நிறுவனம். இந்த நிறுவனத்துக்கு நம்மளை தமிழர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா சப்போர்ட் பண்றது ரொம்பவே அவசியம். மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஷேடோ ஃபேக்ஸ் நிறுவனம்னா முதல்ல என்னன்னு சொல்றேன், நல்லாவே கேட்டுக்குங்க. அவங்களுக்குன்னு ஒரு சொந்தமா டெலிவரி இருக்கா? இல்ல. அவங்க டெலிவரி ஜாப் எப்படி முறையீடா பண்றாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா, அவங்கள்ட்ட எந்த ஒரு டெலிவரி நிறுவனமே ஓனா கிடையாது. ஆனா அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இப்ப எடுத்துக்காட்டுக்கு ஷேடோ ஃபேக்ஸ்ல ஃபுட் டெலிவரி பாத்தீங்கன்னா சென்னையில ரொம்பவே கொடி கட்டி பறக்குது. நான் வாரம் பாத்தீங்கன்னா 16,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன், 15,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன்னு சொல்லி செல்ல எடுத்தாலே ஷேடோ ஃபேக்ஸ் சொல்லி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்துகிட்டே இருக்கு. ஆனா உண்மையாவே சம்பாதிக்க முடியுமான்னு கேட்டா வாய்ப்பே கிடையாது. நீங்க நினைக்கிற மாதிரி நீங்க 16,000 ரூபாய் இல்ல, ஒரு 6,000 ரூபாய் 7,000 ரூபாய் சம்பாதிக்கிறது முக்கணும். அதுக்கு என்ன ரீசன்னா, ஷேடோ ஃபேக்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்குன்னு தனியா பிராண்ட் எதுவுமே கிடையாது. இப்போ ஸ்விக்கி ஜொமேட்டோ எடுத்தீங்க அப்படின்னா அவங்க சொந்தமா ஃபுட் டெலிவரி ப்ரொவைட் பண்றாங்க. அதே மாதிரி ரேபிட்டோ எடுத்தா கூட பாத்தீங்கன்னா ரேபிட்டோ ஃபுட் டெலிவரிக்கு மட்டும்தான் ஸ்விக்கி ஜொமேட்டோட இருந்து வாங்கி பண்றாங்களே தவிர பைக் டாக்ஸின்ற ஒரு விஷயத்த ஓனா வச்சிருக்காங்க. ஆனா ஷேடோ ஃபேக்ஸ்ல அப்படி எதுவுமே கிடையாது. ஷேடோ ஃபேக்ஸ்ல வேலை எப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபுட் டெலிவரி கொடுக்குறாங்க. ஃபுட் டெலிவரி எப்படி வருது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஸ்விக்கி ஜொமேட்டோ இருக்கு பாத்தீங்களா, அவங்கள்ட்ட இவங்க ஆர்டர் வாங்கியிருக்காங்க. அதுல என்ன பயன் கேட்டீங்க அப்படின்னா, ஸ்விக்கி ஜொமேட்டோட போய் சொல்றது, அப்ரோச் பண்றது. எங்கிட்ட பாத்தீங்கன்னா ஃபுட் டெலிவரிக்குன்னு சொல்லி ஒரு 50 டெலிவரி எடுத்துக்காட்டு சொல்றேன், ஒரு 50 டெலிவரி பாய்ஸ் இருக்காங்க. நீங்க எங்களுக்கு டெலிவரி கொடுங்க. உங்க டெலிவரி பாய்ஸ் இல்லாத சூழ்நிலையில உங்களுக்கு டிமாண்ட் ஏற்படும் போது எங்களுக்கு நீங்க ரெகுலரா டெலிவரி கொடுக்க பாத்தீங்க அப்படின்னா, நாங்க உங்களுக்கு சீக்கிரம் டெலிவரி பண்ணி தரோம், உங்களுடைய பிராண்டும் டெவலப் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் போட்டு அவங்க ஸ்விக்கியும் சரி, ஜொமேட்டோவும் சரி, ஷேடோ ஃபேக்ஸுக்கும் ரேபிட்டோ ஃபுட் டெலிவரிக்கும் பாத்தீங்க அப்படின்னா அவங்க ஆர்டர் கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்ன லாபம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு டெலிவரிக்கு 50 ரூபாய் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 50 ரூபாயில நமக்கு 30 ரூபாய் கொடுத்துட்டு 20 ரூபாய் பாத்தீங்கன்னா அந்த நிறுவனம் ஷேடோ ஃபேக்ஸ் நிறுவனம் பாத்தீங்கன்னா கமிஷனா எடுத்துப்பாங்க. இந்த பேஸ் படி தான் ஷேடோ ஃபேக்ஸ் இயங்கிட்டு இருக்கு. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நல்லா ஆர்டர், அதாவது ஆர்டர் சொந்தமா கொடுக்குற சொந்த ஆர்டர் வருது யாருன்னா ஸ்விக்கி ஜொமேட்டோல நான் முழுக்க வேலை பார்த்தாலே 8 ரூபா 9 ரூபா சம்பாதிக்கிறது முக்கிய சம்பாதிக்கணும். இவங்க என்ன பண்றாங்க, ஷேடோ ஃபேக்ஸ் அவங்கள்ட்ட ஆர்டர் வாங்கி நம்ம கொடுப்பாங்கன்னா நம்ம வாரம் 16,000 ரூபாய் சம்பாதிக்க முடியுமா? இது எவ்வளவு பெரிய உருட்டுன்னு சொல்லி நீங்க நல்லாவே தெரிஞ்சுக்கீங்க. இதுல ஷேடோ ஃபேக்ஸ் வேலை பார்க்குற எல்லாமே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு விஷயம் அப்படின்னா, நான் சென்னையில பர்சனலா ஷேடோ ஃபேக்ஸ்க்கு வேலை பார்த்திருக்கேன். என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா, இப்பதான் பாத்தீங்கன்னா கிக்ஸ்ன்னு சொல்லி ஒரு விஷயம் அமல்படுத்துறாங்க. 6 to 7, 7 to 8, 8 to 9. ஆனா எனக்கு தெரிஞ்சு ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த கிக்ஸ்ன்ற விஷயத்தை முதல் முறையை அமல்படுத்தின யாரும் பாத்தீங்க அப்படின்னா ஷேடோ ஃபேக்ஸ் தான் பண்ணாங்க. என்ன ரீசன்னா, 6 to 7 நான் வேலை பார்க்கறேன்னு சொல்லி ஸ்லாட் முதல்ல புக் பண்ணணும். புக் பண்ணிட்டு காலைல போய் நிப்போம். கொரோனா டைம்லாம் போய் ஷேடோ ஃபேக்ஸ்ல ஆர்டர் போய் நின்னோம் அப்படின்னா ஆர்டரே வராது. 1 மணி நேரத்துக்கு ஒரு ஆர்டர் பார்க்கறது ரொம்பவே சிரமம் ஷேடோ ஃபேக்ஸ்ல. ஒரு பீக் டைம்ல ரொம்பவே அதிக டிமாண்ட் இருக்கும்போது பீக் டைம்ல ஆர்டர் வரும். ஒரு நாளைக்கு நீங்க முக்கி பார்த்தாலுமே எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 ஆர்டர் இருந்து 16 ஆர்டர் தான் ஃபுல் டைம் பார்த்தாலே, ஒரு 12 மணி நேரம் 13 மணி நேரம் செலவு பண்ணி நீங்க பார்த்தாலே ஒரு 600 ரூபாய் 700 ரூபாய் எடுத்துட்டு போகும். 1000 ரூபாய் சம்பாதிக்கணும்னா ரொம்பவே கஷ்டப்படும் ஷேடோ ஃபேக்ஸ்ல. இன்சென்டிவ்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க, சில பேருக்கு கொடுக்குறாங்க, சில பேருக்கு வரலன்னு கம்ப்ளைண்ட் பண்றாங்க. என்ன ரீசன் வரல அப்படின்னா, இந்த இன்சென்டிவ் கம்ப்ளீட் பண்றது குறிப்பிட்ட ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுப்பாங்க. இந்த டைமிங் நீங்க ஃபாலோ பண்ணிருக்கணும், இந்த ப்ரொசீஜரா நீங்க மேல பேக் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அப்படின்னா அது ஒரு காரணமா காட்டி நமக்கு இன்சென்டிவ் வர விடாம ஆக்கிடுவாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு உண்மையா ஒரு விஷயம் நானே கேட்கணும். இப்ப ஸ்விக்கில பார்த்தா ஸ்விக்கில வேலை பாருங்க, ஜொமேட்டோல பார்த்தா ஜொமேட்டோல பாருங்க. அவன் ஓன் பிராண்ட்,
அவங்க சம்பாதிக்கலாம், ஓன் பிராண்ட்ல சம்பாதிக்கலாம், நீங்க டேரக்டா அந்த நிறுவனத்துக்கே வேலை பாருங்க. அதை விட்டுவிட்டு ஸ்விக்கியும் ஜொமேட்டோலையும் ஆர்டர் வாங்கி நம்மகிட்ட ஆர்டர் கொடுக்குறவங்கள்ட்ட நீங்க வேலை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வருமானம் ரொம்ப ரொம்ப கம்மியாகும். இது ஒரு விழிப்புணர்வு வீடியோவா நீங்க எடுத்துக்கோங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தயவு செஞ்சு நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு டைரக்டா அப்ப ஸ்விக்கி ஃபுட் டெலிவரிக்கா ஃபுட்ல வேலை பாருங்க, ஸ்விக்கில வேலை பாருங்க, ஜொமேட்டோ ஃபுட்ல வேலை பாருங்க. அந்த ஃபுட் டெலிவரியை அவங்க வாங்கி ஷேடோ பேக்ஸ் ஆர்டர் உங்களுக்கு கொடுத்து இது வேலைக்கு இல்லாத ஆகுது. எவன் நம்ம ரெகுலரா வேலை பார்க்குறோமோ அந்த சம்பாத்தியம் நமக்கு அதிகமாக வேணும்னு நினைச்சிங்க அப்படின்னா நீங்க ஸ்விக்கியும் ஜொமேட்டோவும் ஃபுட் டெலிவரி ட்ரை பண்ணுங்க. தயவு செய்து இந்த ரேபிட்டோ, ஷேடோ பேக்ஸ் இதெல்லாம் ட்ரை பண்ணீங்க அப்படின்னு வச்சுக்கிறேன், மாசம் 16,000 கிடையாது, வெறும் 6 ரூபா கூட சம்பாதிச்சு போக மாட்டேங்கிறீங்க. அவ்வளவுதான். இன்னொரு ரீசன் அப்படின்னா ஷேடோ பேக்ஸ்ல வந்து ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. ஷேடோ பேக்ஸ்ல என்ன டெலிவரி பண்ணலாம்னு சொல்றேன், நல்லாவே தெரிஞ்சுக்கங்க. அதுல முக்கியமான டெலிவரி ஒன்று இருக்கு. ஷேடோ பேக்ஸ் வந்து நிறைய பிராண்டோட கனெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப எடுத்துக்காட்டு சொல்ல போனா ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த சூப்பர் மார்க்கெட்ல டெலிவரி பாய்ஸ் தேவைப்படுது. அந்த சூப்பர் மார்க்கெட்ல நம்ம போய் வேலை பார்க்கணும்னு வச்சுக்கலாம், அவங்க வந்து மினிமம் கேரண்டி கொடுப்பாங்க. ஒரு நாளைக்கு சூப்பர் மார்க்கெட்ல போய் டெலிவரி வந்து எத்தனை டெலிவரி நம்ம தான் கொண்டு போய் கொடுக்கணும். ஒருவேளை காலையில 6 மணில இருந்து சாயங்காலம் 3 மணி வரைக்கும் நீங்க அந்த சூப்பர் மார்க்கெட்ல டெலிவரி பண்றீங்க, உங்களுக்கு ஆர்டரே வரல அப்படின்னாலும் மினிமம் கேரண்டின்னு சொல்லி டெய்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 600 ரூபாயில இருந்து 700 ரூபாய் இந்த ஷேடோ பேக்ஸ் நிறுவனம் கொடுப்பாங்க. ஷேடோ பேக்ஸ் நிறுவனத்துல உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபுட் டெலிவரி மட்டும் தான் இருக்கான்னு கேட்டா அப்படி கிடையாது. ஃபுட் டெலிவரியும் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிக் பாஸ்கெட்டுக்கு டைப் பண்ணி விடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பார்சல் டெலிவரி பிளிப்கார்ட் டெலிவரி இருக்குது. அந்த மாதிரி நிறைய டெலிவரிகள் இருக்கு. ஆனா எதுவுமே அவங்கள்ட்ட சொந்த பிராண்ட் கிடையாது. மற்ற ஒரு நிறுவனத்துல இருந்து கமிஷன் பேஸ்ல தான் டெலிவரி பாய்ஸை கிரியேட் பண்ணி ஆர்டர் கொடுக்குறாங்களே தவிர அவங்களுடைய ஓன் பிராண்ட் எங்கேயுமே கிடையாது. தயவு செஞ்சு ஷேடோ பேக்ஸ் ஒரு பார்ட் டைம் எடுத்து வேலை பாருங்க. முழு நேரமா வேலை பார்த்து 16,000 17,000 சம்பாதிக்கலாம் நினைச்சு போனீங்களோ நான் பொறுப்பு இல்லை. நன்றி.